அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண், தமிழ் பேசக்கூடிய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்தையும் சமமாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறையான இலவச கல்வி அனைவருக்கும் சமமாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கேற்ப மருத்துவத்தை முழுமையாக இலவசமாக்கப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் அந்த 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும். அம்மக்களுக்கு நல்ல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அம்மக்களுக்கு நல்ல தொழில் அமைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தப்பட வேண்டும். விவசாய மக்களுடைய விளைச்சலுக்கேற்ற விலை நிர்ணயம் செய்து கொடுக்கப்பட வேண்டும். தொழில் அமைப்பு அனைத்துமே உற்பத்தியாகும் அனைத்துக்கும் விலை நிர்ணயம் செய்து ஒரு நல்ல தீர்க்கமான இந்திய தேசம் ஒரு வரியில்லா தேசமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். கூட்டமைப்பு தொழில், வேளாண்மை, கூட்டமைப்பு வேளாண்மை, கூட்டமைப்பு தொழில், அது சார்ந்த அனைத்தையும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முறைப்படுத்தி அம்மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களாக இன்றைக்கும் எண்ணற்ற வெளிநாடுகளிலிருந்து இன்றைக்கு குப்பைகளாக நம்மளுடைய இந்திய தேசத்துக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கும் அனைத்துக்கும் தடை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதை அனைத்துமே ஒழுங்குபடுத்தும் சட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்மளுடைய வருங்காலமே இளம் சந்ததிகளுடைய வருங்காலத்தை முறைப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் சிறை கைதிகளாக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குழந்தைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை மேலோங்க அந்த சிறைகள் அனைத்துமே ஒரு நல்ல பள்ளிக்கூடங்களாக, கல்லூரிகளாக மாற்றம் செய்து திறன்பட அவர்களுக்கு தொழிற்கல்வி மற்றும் கல்விகளை முறைப்படுத்தும் சட்டமாக மாற்றம் செய்து தரப்படும். அது மட்டுமில்லை, அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்கள் படை வீரர்களாகவும் நம்மளுடைய இராணுவ பயிற்சி எடுப்பதற்கான கல்வி கூடங்களும் முறைப்படுத்தப்படும். அவர்களுடைய அந்த சிறை காலங்களில் அவர்களுக்கேற்ப படித்து கொள்ள, தொழில் அமைத்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்புகளை நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுங்குபடுத்தும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.